ஒரு நாள் ஒரு முனிவர் கிட்ட ஒருத்தன் வேகமா வந்து, ஐயா ஐயா, நான் உங்க சீடனை பத்தி உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கு அந்த முனிவரோ, நிறுத்து, நான் அதை கேட்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 3 கேள்வி உன்னை பார்த்து கேட்கிறேன், அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. அதுக்கு அவனோ, சொல்லுங்கய்யா அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். இந்த முனிவரோ, முதல்ல நீ சொல்ல வர செய்தி நீ உன் கண்ணால பார்த்ததா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு அவனோ, இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சரி, நீ இப்ப என்கிட்ட சொல்ல போற செய்தி கெட்ட செய்தியா இல்ல நல்ல செய்தியா? அதுக்கு அவனோ, கெட்ட செய்தி. அதுக்கப்புறம் முனிவரோ, இப்போ நீ சொல்ல போற இந்த கெட்ட செய்தினால எனக்கு ஏதாவது லாபமோ நஷ்டமோ இருக்கா? அதுக்கு அவனோ, இல்லைங்களே அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்றான். இத கேட்டதும் அந்த முனிவர் உடனே, நீ கண்ணால பார்க்காத ஒரு விஷயத்த, அதுவும் ஒரு கெட்ட செய்திய என்கிட்ட வந்து சொல்றதுனால உனக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல, எனக்கும் எந்த ஒரு விஷயமும் நடக்க போறது இல்ல. அப்புறம் ஏன்பா அதை நான் உன்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இத கேட்ட உடனே அந்த ஆளும் மறுபேச்சு பேசாம திரும்பி போயிடுறான். ஆமாங்க, இப்படிதான் நம்ம மனசுல தேவையில்லாத நிறைய விஷயங்களை குப்பை மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம போடாம நமக்கு எது தேவையோ அந்த தேவையான விஷயத்த மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.